தன்னோட ஏடிஎம் கார்டை பொண்ணுக்கிட்ட கொடுத்து பொண்ணோட காதில் பின் நம்பரை ஓதுற வைபவம். அப்படியா சொன்னா நல்லா இருக்கு அக்கா அந்த சேலை. சாய் தங்கம் அப்படியா? ரொம்ப நன்றி செல்லம் சாய் தங்கம். வாங்க ராஜா ஹீரோ வணக்கம். சங்கரனை கூப்பிட்டுங்க. சாப்பிட்டீங்களா கேட்டிருக்காங்க. கேஎஃப்சிண்ணா கேஎஃப்சி கேஎஃப்சிமா சலீமாப்பா கூப்பிட்டுட்டே இருக்காங்க பாருங்க. லைக் போட்டுவிட்டே. சரி சாய் சகோ மிக்க சந்தோஷம் சாய் தங்கம்மா. ரோஜா கருணாகரன் சகோ வைரம் சகோ வணக்கம். கேஎஸ்மா கொடுத்தாங்க. சிஎஸ் ப்ரோ அப்படியா? அப்படிதான் நினைக்கிறேன். சிஎஸ் என்னப்பா விஜயனா கீர்த்தனா சரி ஓகே. சாப்பிட்டேன் வைரம் அவர்களே. ஓகே கலை விஜய் ப்ரோ. நாகராஜன் சகோ நீங்கள் என்ன செய்கிறீங்க இப்போது? பொழுது நல்லபடியாக போச்சா கேட்டிருக்காங்க. வைரம்னா மகிழ்ச்சி. ரஷ்யா சலீம் சகோ எனக்கு இங்கு நேரம் இரவு 8 மணி ஆகுது நாளையிலிருந்து. ஓகேம்மா. கேஆர்சி நானும் பப்ளிக் தான் சொல்லியிருக்காங்க. ரோலெக்ஸ் இந்த ரோலெக்ஸ் நீங்கள் எந்த ஒரு நான் பழைய சப்ஸ்கிரைபர் தான். உங்களுக்காக மீண்டும் ஒரு ஐடி ஓப்பன் பண்ணிவிட்டேன். சப்ஸ்கிரைப் பண்ண. அப்படியா? ரொம்ப ரொம்ப சந்தோஷம். உங்களை முதல் முறையாக பார்க்கும்போது 5 வயது ஆயா 3 இருக்கீங்க. 5 வயது ஆயா மாதிரி இருக்கீங்க. ஆனால் இப்போ 15 வயது பாப்பா மாதிரி இருக்கீங்க. அப்படியா? ரொம்ப சந்தோஷம். வளர்த்துட்டேன் வாழ்க. 50 வயது ஆயா மாதிரி இருக்கேனா? மிக்க மகிழ்ச்சி. ராஜ்குமார் சுகோ ராஜ்குமார் வைரமுத்து கேசமாக கூப்பிட்டுருக்கேன். நீங்கள் என்ன வேலை பண்ணுறீங்க? நான் வந்து ஆப்டிக்கலை வேலை பார்த்துட்ருக்கேன். கணக்கு பிள்ளையாக இருக்கேன். நான் மன்னார்குடி காரைக்கால். ஓகேவா? ஹாய் வாங்க மணி சகோ வணக்கம். ஹாய் மணி சகோ நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா சொல்லுங்கள். வாங்க மணி. ராஜ்மா வைரம் சகோ வாருங்க வணக்கம். பூவுக்கு வாசம் அதிகம். நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா சொல்லுங்கள். 6 மாதத்துக்கு பிறகு மீண்டும் குட்டி கிராமத்து கதையே தாயே. கண்டிப்பாக கண்ணன் ஒரு நம்ம சொல்லது அது வந்து சொல்கிறதே இல்லை. கண்டிப்பாக குட்டி கிராம கதையை சொல்லியே ஆகணும். நலமா? நல்லா இருக்கேன். புதிய உறவுகளுக்கு செய்தி விட்டு நிறைவேற்றணும். சூப்பர் ராஜாமா. என்ன அன்பு பாசமெல்லாம் சொல்லியிருக்காங்க. என்ன உணவு? நான் வந்து சாதம் தான் சாப்பிட்டேன். கார் வாங்குறது பெருசு இல்லை. அதை நிப்பாட்டத்துக்கு இடம் வேணும், அதான் பெருசு. கண்டிப்பாக நான் வந்து இருக்கிறதே வாடகை வீடு. நான் சென்னை பகுதியை சேர்ந்தவனால இப்போது திருச்சிக்கு அப்படியோ. அப்படியா? சரி அக்கா நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி சாமி கண்டிப்பாக நான் பார்க்குறேன். என்னம்மா இன்னைக்கு மணப்பாறை செய்தி தீயாக பரவுகிறது. ஆமாம் சாய்ராமன் சகோ. ஆமாம் கண்டிப்பாக நீங்கள் சொல்வது முற்றிலும் உண்மை. மாதவன் சகோ உங்களுக்கு நான் கமாண்ட் பண்ணுவேன் எப்போவுமே சொல்லியிருக்காங்க. கேஆர்சிமா சலீமப்பா ஃபஸ்ட்டு பாப்பா. ஓகேம்மா சரியாக சொன்னீர்கள் வைரமண்ணா. இங்கு பல வீடுகளில் கார் நிறுத்த இடம் இல்லாமல் இருக்கு. அதில் என் வீடும் ஒன்று சொல்லியிருக்காங்க. சூப்பர் ராஜாமா. அப்படியா? கலை விஜய் சகோ சக்கரை டப்பா காமெடி சூப்பர். அப்படியே நான் பார்க்கவே இல்லையா அண்ணனோட. இன்னும் கண்டிப்பாக போய் பார்க்குற விஜய் என்ன காமெடியா. ராஜ்குமார் வீரமுத்து சகோ துவாக்குடியில் எங்கே இருக்கிறீர்கள் அப்படி சொல்லியிருக்காங்க. கேஆர்சிமா எனக்கு வரும் 10ஆம் தேதி கல்யாணமாக போகிறது. ஓ அப்படியா? சூப்பர். நீங்கள் வர விருப்பம் என்றால் உங்களுக்கு ஹெலிகாப்டர் அனுப்புகிறேன். இது யார் என்று தெரிந்து விட்டது இளவரசன்மா. முகமது ஹாய் முகமது நல்லா இருக்கீங்களா? ஹெலிகாப்டரில் அதிகபட்சம் 10 பேர் வரலாம். அப்படியே அனுப்புங்க. வாங்க வணக்கம் பிரின்சி. ஹாய் பிரின்சி தங்கம். எந்த ரெடி செல்லும் ஹெலிகாப்டரை உங்கள் வீட்டு பக்கத்தில் அனுப்பி விடுகிறேன். கண்டிப்பாக அனுப்புங்க. சிஎஸ் ப்ரோ என் ஷார்ட்ஸ் வீடியோவில் நீங்கள் பண்ணுகிற கமெண்ட்டை பார்த்து யார் இவர் கவிதையாக எழுதுகிறார் என்று கேட்கிறார்கள் என் நண்பர்கள் என்று சொல்லியிருக்கிறார் சிஎஸ் ப்ரோ. உண்மையில் நீங்கள் 5 மாத குழந்தை மாதிரியே இருக்கிறீர்கள். அச்சோ இளவரசன்மா. கலை விஜய் ப்ரோ தேங்க்ஸ் சொல்லியிருக்காங்க சிஎஸ்னா. ஹாய் லெமன் ஃப்ரூட்ஸ் சகோ கங்காஸ் அட்வான்ஸ் ஹாப்பி மேரிட் லைஃப். அச்சோ சும்மா சொல்கிறாங்க கீர்த்திமா. அங்கே ஏதோ ஒரு உருவம் இருக்கிறது, அதனால்தான் நான் கத்தினேன். அப்படி ஒன்றுமில்லை சொன்னியா. நீ வா என்னுடன் உட்கார்ந்து என்னுடன் பேசு. இந்த வேலையை நான் பார்த்துக்கொள்கிறேன் என்றான் அம்மா. ஓகே வைரம் அண்ணா. நான் எஸ்ஆர்எஸ் டிராவல்ஸ் பிரைவேட் லிமிடெட் கம்பெனி கோயம்புத்தூர் ஆஃபீஸ் ஸ்டாஃபாக அண்ணா இன்று நாள் இனிதே சென்றது அண்ணா சொல்லியிருக்காங்க. வாருங்கள் வணக்கம் மணிவாரன். ஹாய்மா. பாசமறை கதை நாளத்துடன். சரி கிஷோரண்ணா வாருங்கள் வணக்கம். ரவி சகோதரி எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உடம்பு எப்படி இருக்கு? சரியாயிடுச்சா காய்ச்சலாம்? ஹாய் நான் ரவிக்குமார். நீங்கள் ரொம்ப நலமா? நல்லா இருக்கேன். நீங்கள் ஒரு பெரிய ஸ்மைல் பண்ணுங்க சரியா?